ஏங்க இங்க பாருங்க நம்ம பொண்ணை நம்ம கண்ணே பற்றும் போல எப்படி இருக்கான்னு பாருங்க. நகை நட்டை போட்டோன்னே அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கா பாருங்க. எத்த எதுக்கு இப்படி நகையை போட்டுட்டு இருக்கீங்க? ஏற்கனவே நகையெல்லாம் கல்யாணத்துக்கு போட்டீங்கல்ல அப்புறம் என்ன முந்தின நகையை போட்டுட்டு இருக்கீங்க? என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க? எப்படி நகை நட்டை போட்டாலும் பிள்ளைய அம்மா வீட்டுக்கு பொங்கலுக்கு தீபாவளிக்குன்னு வர்றப்ப எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நகை எடுத்து போடுறது எங்களோட ஆசை தம்பி. அது போய் வேணாம்ன்றீங்களே மாப்பிள்ள நீங்க. அதுக்குன்னு இத்தனை தண்டி அத்தை எத்தனை தண்டி விட்டு இருக்கீங்க? சிம்பிளா ஒரு செயினை கூட ஒரு ஒவ்வொன்றில் எடுத்து போட்டு விட வேண்டியதானே? இது எத்தனை ஒவ்வொன்றுத்த? ஏமா ஆல்ரெடி எனக்கு நிறைய நல்லா செஞ்சிருக்கீங்கம்மா. அப்புறம் எதுக்கு மருந்து நகை எடுத்துருக்கீங்க தேவையில்லாம? அண்ணன் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி செலவு எதுக்குமா செஞ்சுருக்கீங்க? என்னம்மா நீங்க மாப்பிள்ள மாதிரியே பேசிக்கிருக்க? எனக்கு இருக்கிறது நீங்க ஒத்த பொம்பளை பிள்ளை. உன செய்யாம நாங்க வேற யாருக்கு செய்ய போறோம்னு சொல்லு. ஏதோ எங்களால முடிஞ்சதே செஞ்சுக்கிருக்கோம். அப்படித்தான் கையில இருந்தா செய்வோம், இல்லாட்டினா செய்யாம இருப்பான். நாளைக்கே வீட்டுக்கு ஒரு மருமக வந்துட்டா இப்படிலாம் செய்ய முடியுமான்னு தெரியல. இதே பரமா இருந்தா பிரச்சனை இல்ல. அவங்க அண்ணனுக்கு செய்யறதுக்கு ஒன்றும் சொல்லாது அந்த பிள்ளை. இதே வெளி பிள்ளைய வந்துச்சு நான் செய்ய முடியுமா அந்த மாதிரிலாம்? அதுக்குதான் இப்ப எவனும் செஞ்சு வச்சிருவோம்னு செய்யறேன். என்கிட்ட கடவுளே பரம அந்த வீட்டுக்கு மருமகளை அமைச்சு வச்சா நீ நல்லா இருப்பா, அந்த பிள்ளை நல்லா இருக்கும். ஏம்மா சைஸா பேச்சு போட்டு ஓடி எங்க மாப்பிள்ள காதுல. ஆமாடி அதுக்கு தானே சொல்றேன். மாப்பிளைக்கு வாக்கிட்டு தானே சொல்றேன். அப்பத்தையும் போய் அவங்க அம்மா கிட்ட பேசுவாப்ல. என்ன சொல்ற? சூப்பர்மா சூப்பரு. சரிம்மா கிளம்பிட்டீங்களே, நல்ல இடத்துல அனுப்பிவிடுமா. என்ன அம்மா அம்மாவும் பேசிட்டே இருக்கீங்க? இல்லைங்க எல்லாத்தையும் போட்டுருக்காளான்னு செக் பண்ணிக்கிறேன். நகரட்டெல்லாம் கரெக்டாக போட்டுருக்காளா? ஏமா அந்த பூ எடுத்து வைக்க மாட்டியாம்மா? என்னம்மா நீ பொம்பளை பிள்ளை, ஒரு நல்ல நாள் ஒரு நாள் கூட தள்ள பூ வைக்க மாட்டேங்கிற. எடுத்து பாரு. அட ஆமாம்மா கட்டி வச்சேன், அப்படியே ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுட்டேன். எடுத்துவாங்கம்மா. ஏன் மாப்பிள்ள என் தங்கச்சி நகை நட்டை போட்டு பொட்ட வச்சு நீ எப்படி இருக்குவாருங்க? மகாலட்சுமி மாதிரி அப்படி தங்க விக்கிரக மாதிரி இருக்குல்ல? ஆமா மச்சான், புஷ்பா எப்பயுமே அழகுதானே. அந்த பிள்ளைதான் சும்மா நகை நட்டு போட மாட்டேங்குது, ஒரு பூவை வைக்க மாட்டேங்குது, என்னமும் செய்ய மாட்டேங்குது. இந்தாம்மா புஷ்பா பூவை வை. அம்மா நீங்களே வச்சு விடுங்கம்மா. சரி சரி காட்டு வச்சு விட்றேம்மா. என்ன என்ன வச்சுக்கிறீங்க? புஷ்பாவை போட்டு வைக்க மாட்டேங்கிற, பூ வைக்க மாட்டேங்கிற, நகை நட்டு போட மாட்டேங்கிறான்னு சொல்லிக்கிறீங்களே. ஆமாங்க இந்த பிள்ளை எங்கத்த வீட்டில் இருக்கப்போ ஒரு பொட்டு பூ வைக்க மாட்டேங்குது, ஒரு நகை நட்டு போட மாட்டேங்குது, நல்ல சிலையை கட்ட மாட்டேங்குது, சும்மா முழுகட்டின்னு தெரியுது. அதையும் சொல்லிக்கிறேன். டைப்பிட்டு இருந்தா எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? ஆமா ஆமா அப்படியே பொட்டு பூ வச்சு சிங்காரிச்சோன்னு இவர் வெளில கூட்டு போயிருவாருமா. இவர் காலையில இருந்து தோட்டத்துக்கு போயிருவாருமா. சாயந்தரம் அரைஞ்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவாரு. இதுல மேக்கப் பண்ண என்ன செய்ய போறேன்? என்ன சினிமா கூட்டிட்டு போறாரா இல்ல வெளில கடை நீ கூட்டிட்டு போறாரா? எங்கேயும் கிடையாதுமா. அப்புறம் தான் மேக்கப் போறேன் நானு. என்ன மாப்பிள்ள ஏன் தங்கச்சி சொல்றதும் கரெக்ட் தானே? நீங்க எங்கேயாலும் கூட்டிட்டு போனா தானே அந்த பிள்ளை ஆசைவாசியா கிளம்புஞ்சிங்க. சரிடா மச்சியா, எனக்கும் கூட்டிட்டு போன ஆசைதான். எங்க மச்சான் தோட்டத்து வேலையே சரியா போகுது நமக்கு. நமக்கு சோறு ஓடுற குலதெய்வம் அதுதான். அதை பார்க்காம நம்ம எங்கேயும் போக முடியாது, வர முடியாதுல்ல. எல்லாம் சரிதான் மாப்பிள்ள, தோட்டத்து வேலையை பாருங்க. அப்பாவுக்கு ஒத்தாசையா இருங்க, வேணாம்னு சொல்லல. இருந்தாலும் என் மகளையும் கொஞ்சம் சந்தோஷமா வச்சுக்கோங்க. அந்த பிள்ளையை நாங்க பத்தி பத்தி வளர்த்துருக்கோம். வேணுங்கிறத வாங்கி கொடுத்து வேணுங்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போய் அப்படி பழக்கப்படுத்தி வச்சிருக்கோம். நீங்க வாவத்தை வீட்டுக்குள்ளேயே ஓட்டு அவளை முளைக்கப்படாதீங்க. எத்த அதெல்லாம் நீங்க சொல்லணுமா அத்தை? அதெல்லாம் நல்லபடியா பாத்துக்கிருவேன் நானு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை. புஷ்பாவை என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிருவேன் அத்தை. சரிம்மா புஷ்பா பார்த்து கொடாரா போயிட்டு வாங்க. போன் போடுமா அம்மாவுக்கு. என்னம்மா? சரிம்மா நீங்களும் அப்பப்போ போன் போடுங்கம்மா. அப்பப்போ வந்துட்டு போங்கம்மா வீட்டுக்கு. சரிம்மா அதெல்லாம் கண்டிப்பா நாங்களும் வருவோம். நீ மாப்பிள்ளையா அப்பப்போ வந்துட்டு போங்க. சும்மா பொங்கல் தீபாவளிக்கு மட்டும் வந்துட்டு போகாம. எத்த அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை. இனிமேல் அப்பப்போ கூட்டு வரேன் மாசத்துக்கு ஒருக்கா. நீங்க இப்படி சொல்றதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. கண்டிப்பா வரணும் நீங்க. மாசத்துக்கு ஒருக்கா என்ன 2 வாரத்துக்கு ஒருக்கா கூட வந்துட்டு போங்க. அப்பதான் எங்களுக்கு நல்லா இருக்கும். இங்கே வாரு புஷ்பா, போனது நீ வாட்டுக்கு அங்கிட்டு சும்மா மக்கு மாதிரி தெரியாம கல்யாண வேலை என்ன ஏதுன்னு வாரு. போய் உன் மாமியாட்டியும் மாமனாட்டியும் பக்கமாக எடுத்து பேசு, புரியுதா? கூடிய சீக்கிரத்தில் உங்கள் அண்ணன் கல்யாணத்தை முடிக்கணும். அந்த தையிலேயே மாசத்துல கூட முடிச்சு போடுவான். நான் அப்புறம் தை மாசி பங்குன்னு சித்திரை வைக்க முடியாது. அதனால காலகாலத்தில் பேசி முடிச்சு அம்மாக்கு நல்ல நியூஸை சொல்லணும் பார்த்துக்க. அது மட்டும் இல்லையே, சீக்கிரம் ஒரு நல்ல நியூஸ் சொல்லு. நீயும் போய் ஆஸ்பத்திரியில் ஒழுக்கமா பாருங்க செய்யுங்க. நீங்கள் வாட்டுக்கு அசால்ட்டை விட்டுறாதீங்க. கல்யாண பேச்சு ஒரு பக்கம் பேசினாலும் ஆஸ்பத்திரிக்கு போய் என்ன ஆகுதுன்னு செக் பண்ண முடியே. நமக்கு ஆதாரமே ஒரு குழந்தை தான். அது இல்லாட்டி மாமியா வீட்டில் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டேன் நான். இப்போதான் நான் போய் ஆஸ்பத்திரிக்கு போய்க்கிங்க. தொடர்ந்து போகணும் வரணும் முடியே. ஒரு பிள்ளைய கூட கையில் பிடிச்சிக்க. ஒத்த பிள்ளை இருந்தால் கூட யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இல்லைன்னு வச்சுக்கேன் வர ஒரு ஊரை என்ன குழந்தை இல்லையா சும்மா வரக்கான்னு சும்மா கெட்டுப்பாளுங்க. அம்மா சொல்றதெல்லாம் புரியுதுல? தெளிவா சொன்னது மாதிரி நடந்துக்கணும். சரிங்கம்மா கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி சரிம்மா. போய் அத்தம்மா மட்டும் பேசுறேன். ஆஸ்பத்திரிக்கு போகணும்மா வர சொல்லியிருக்காங்க. டெஸ்ட்ல எடுத்து வச்சுட்டோம். இனிமேதம்மா போகணும். போய் முதல்ல அதை சரிம்மா. நான் நீங்க சொல்றது கரெக்ட் தான்மா. அந்த வெண்ணிலாத்தை ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு சும்மா என்ன வெறுப்பத்திக்கிட்டே இருக்குமா. எப்போ பார்த்தாலும் அங்கிட்டு தூக்கிட்டு போக இங்கிட்டு தூக்கிட்டு போகவும் நம்ம ஏதோ அந்த பிள்ளைய நம்ம கண் வைக்கிற மாதிரி ஓவரா சீனை போட்டுருக்குமா. அவங்க முன்னாடிலாம் சீக்கிரமா ஒரு குழந்தைய பற்றி காட்டணும்மா. அப்படி சொல்றியே. இப்போதான் என் மகனாக பேசுற. வைராக்கியமா இருக்கணும், எந்த விஷயத்துலையும் கேனத்தனமா இருக்கக்கூடாது, புரியுதா? சரிம்மா நீ உடம்ப பார்த்துக்க, அப்பாவை பார்த்துக்க, அண்ணனை பார்த்துக்க. நான் போய் பலரா இருந்துக்கிறேன். சரி போயிட்டுமா? சரிம்மா சரி, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். போயிட்டு வாங்க. பொங்கலுக்கு போனவ இன்னும் ஆளுங்கானா பேருங்கானா. மாமியா ஆறிட்டு பயம் இருந்தா இந்நேரம் வந்திருப்பாள்ல. போய் ஆத்தா விட்டு உட்காந்துட்டா சங்காலம் போட்டுக்கிட்டு. எப்படின்னு வாரு. எல்லாம் இந்த குந்தானிகிட்ட பயம் இல்ல. குந்தானி லூஸ்ல எப்படி திடுறா. ஒரு நாளைக்கு தூக்கி போட்டு மிதிக்க போறா குந்தானிய பந்து எனக்கு. என்ன அப்பத்தா என்ன செஞ்சுக்கிருக்க? வாங்க வாங்க, உங்களை தான் காணாம அடிச்சிருக்கேன். ஏண்டா என்னடா பொங்கலுக்கு போனேன் ஒரே இதை போய் உட்காந்துக்கிட்ட மாமியா வீட்டுல. இங்க அப்பா என் பாவம் அவன் பாட்ட தோட்டத்துக்கு போய் ஒத்தைய வேலை செஞ்சுக்கிருக்கேன். உங்க அப்பா நீ என்னடாடா கொஞ்சம் கூட என்ன ஏது அக்கறை இல்லாம போய் மாமியா வீட்டுல உட்காந்து கறிஞ்சு வந்துட்டு இருக்கியாக்கும்.
என்ன பார்த்தா இப்ப எனக்கு கதிக்கு இருக்க போய் ஒரு 3 நாள் 4 நாள் தான் ஆகுது அது கணத்துக்கு முடி பேச்சு பேசிக்கிருக்க. அதானே எங்க அம்மா வீட்டுல போய் நாங்க ஒரு 3 நாள் 4 நாள் கூட தங்க கூடாது உங்களுக்கு பொறுக்கல அது முடியும். அது சரி 3 நாள் 4 நாள் என்ன 30 நாள் போய் தங்கிட்டு வா. நீ மட்டும் போய் தங்கிட்டு வா. அவனையும் கூட்டிட்டு போய் உட்கார வச்சுக்கிட்டீங்கன்னா யார் தோட்டத்தோடைய பாக்குறது? வயசான காலத்துல ஒருத்தனா பார்த்து கிடக்குறதா? அது என்ன கழுத்துல நம்ம மினுமினு ஓட்டிருக்கி செயின் புதுசா கோயில போட்டுக்கு போல. இந்த செயின் எங்க அம்மா பொங்கலுக்கு சீதனா போட்டு விட்டுருக்காங்க. இப்ப புதுசா எடுத்து கொடுத்தாங்க. அடடா புதுசா எடுத்து கொடுத்தாங்களாக்கும். அதே கொஞ்சம் மெட்டு கூடுதலா இருக்காக்கும். நம்ம கையில வளையல் நெக்லஸ் புதுசு புதுசா போட்டுக்கிட்டு மினு வந்திருக்கியே அந்த பகுமானம் தானாக்கும். ஆமா பகுமானந்தே. பின்ன எங்க அம்மா இத்தனை சவரன் நகை எடுத்து போட்டுக்காங்க. எந்த வீட்டுல பொங்கலுக்கு இத்தனை சவரன் நகை போட்டு விடுறாங்க. கல்யாணம் கட்டி கொடுக்கும்போது கொடுக்கறதோட சரி தீபாவளிக்கு செஞ்சு பொங்கலுக்கு செஞ்சு எல்லாத்துக்கும் செய்யறாங்க எங்க அம்மா. அப்பயும் என்ன பண்றீங்க குறைதையும் சொல்றீங்க. அலக்காரடியே சும்மா உங்க வீட்டுல எத்தனை சவரன் நகை ஓட்ட எங்களுக்கு என்ன வந்துச்சு வீச போதா மணக்க போதா? நீ தான் போட்டு அழைச்சி தீர போற. எனக்கு ரொம்ப தண்டை டீம் போட்டு செஞ்சு ஒரு மாதிரி பேசிக்கிருக்க. ஆமா புஷ்பா வாடா ரசவண்டியே இப்பதான் காணாங்கான்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். நீங்க எல்லாமே வீடு மாதிரியே இல்ல. என்னத்த வந்து வராதமா அவங்க எனக்கு கம்பிட்டு இருக்கீங்க தேவையில்லாம. ஆமாடி உன் மருமக பங்குக்கு அவ பேசி முடிச்சுட்டா. இப்போ உங்க பங்குக்கு நீ ஆரம்பிச்சிருக்கியாக்க. என்னங்கத்த எப்படி இருக்கீங்க? அவங்க கிடக்குறாங்கத்த அவங்க நம்ம பேசிட்டே கிடப்பாங்க. எப்படி இருக்கீங்க? எனக்கு உங்களை 3 நாள் 4 நாள் பார்க்காம என்னடோ இருந்துச்சு. எப்படா வந்து பாப்போன்னு இருந்துச்சு. ஆத்தத்தோ மாமியால் மருமகளும் அப்படியே பெணை வாழ்க வரத்துக்கு பயங்கரமாகவும் பொறுக்காது பாக்குறவங்களுக்கெல்லாம் அப்படியே கண்ணை வந்து போயிடும். நல்லா இருக்கும் புஷ்பா. எங்க நீங்க இல்லாம வீடே களை இழந்து போய் கிடந்துச்சு. இனிமேதான் நல்லா இருக்கும். எனக்கு கை ஒடிஞ்ச மாதிரி இருந்துச்சுமா நீ இல்லாம. அதே வந்துட்டு இல்லத்த நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இந்த 3 நாள் நீங்களா வேலை செஞ்சீங்களா? யாரும் உங்க கூட வேலை செய்ய வரலையா? குட்டச்சி வந்தனி எப்படி இழுத்து விட்றாவாரு ஒன்று அது மாதிரி பேசி யார் வேலை செய்யலையா வெட்டி செய்யலையான்னு எப்படி இழுத்து விட்றாவாரு பயங்கரமான ஆளு. யாருமா வேலை செய்ய போறா? நான் தான் செய்யணும். 3 நாளும் 3 நாளும் வேற யாரும் செய்ய போறா? அவன் நம்ம ஒரு நாள் வேலை செஞ்சா அதுக்கப்புறம் போய் உட்காந்துக்கிட்டா அதை அப்படியே நம்பினா வீட்டுல எல்லாம் பட்னியாவே கிடக்கணும். அந்த வெண்ணில நம்பினா யார் வேலை செய்யறா வீட்டுல? அடிமேனு ஒருத்தி நான் தான் இந்த வீட்டுல இருக்கேன். ஏத்த கவலைப்படாதீங்க. நான் வந்துட்டு இல்லத்த நான் உங்களுக்கு இருக்கேன். நான் பாத்துக்கிறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. அது கிடக்கட்டும்மா. என்னம்மா ஆரம்பெல்லாம் புதுசா போட்டு வந்திருக்க நல்லா இருக்கே சூப்பரா இருக்கு டிசைனு. அது ஒண்ணும் இல்லத்த பொங்கலுக்கு அம்மா எடுத்து வச்சிருந்தாங்களா அந்த நகை எனக்கு கொடுத்து வரணும்னு சொல்லி அதையும் போட்டு விட்டாங்க. சரி போட்டு போமா நாங்க போட்டு வந்தேன். நல்லா காமித்தேன். நல்லா இருக்குமா சூப்பரா அடுக்கடுக்கா டிசைன் அழகா இருக்கு. கழுத்தே நிறைஞ்சாப்புல இருக்கு. எனக்கு பாவம் அம்மா இப்படி கஷ்டப்படுறாங்கம்மா. ஏற்கனவே கல்யாணத்துக்கு அப்படி செஞ்சாங்க. அப்புறம் தீபாவளி செஞ்சிருக்காங்க. பொங்கலுக்கு வேணுங்கிற சாமான் எடுத்து வந்து கொடுத்துருக்காங்கல்லம்மா. பண்டை பாத்திரம் மளிகை சாமான்ல இருந்து காய்கறியில இருந்து பொங்கல் சாமான்ல இருந்து அம்புட்டு எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் எனக்குமா நகையை எடுத்து போட்டுருக்காங்க. பாவத்தை கஷ்டத்து மேல கஷ்டத்தை கொடுக்கூடாதுமா வேணான்னு சொல்ல வேண்டியதான் நீ. நான் சொன்னேன் வேண்டாம்மா வைங்கம்மா அண்ணனுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்கீங்க எனக்குமா அம்பிட்டு நகை அப்படின்னு கேட்டேன். அவங்கதான் உனக்காக தான் எடுத்து வச்சிருக்கோம் போட்டு போமான்னு சொன்னாங்க. அதையும் போட்டு வந்தீங்க. நல்லா இருக்கம்மா. இன்னைக்கும் பிள்ளைய பார்த்த மாதிரி இருக்கு. எப்படி இருக்கும் தெரியுமா? கை நிறைய வளையல் ஓட்டு கழுத்து நிறைய நகை ஓட்டு தலை நிறைய பூ வச்சு நல்லா நெத்தி நிறைய பொட்டு வச்சு பாக்குறதுக்கே மருமக மகாலட்சுமி மாதிரி இருக்கம்மா தெரியுமா? அடடா எனக்கு போட்டால் அந்த மூஞ்சி எங்கே தானே இருக்கும். புதுசாக ஒரு மூஞ்சி வந்துருமாக்கு அப்படியே நகையும் தகையும் போட்ட இன்னைக்கு இருக்கிற மூஞ்சியே இருக்கும். எப்படி கொலாவர அழகுன்னு வரும். ஹாய் செல்ல குட்டிகளா எப்போ வந்தீங்க? சூப்பர் சூப்பர் வந்துட்டீங்களா? நீங்க இல்லாமத்தே கொஞ்சம் குறைஞ்சா இருந்துச்சு வந்துட்டீங்களா? வாவ் வாயில் பட்டி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நன்றாக இருக்கிறேன். நீ எப்படி இருக்கிற? உங்க அம்மா வீட்டுக்கு போனியா? உங்க அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஜாலியா என்ஜாய் பண்ணியா? நல்லா என்ஜாய் பண்ணேன் பாட்டி. சூப்பரா இருந்துச்சு. அம்மா வேற போன நீங்க இருந்து நான்வெஜ் தான் பாத்துக்க 3 வேளைக்கும். எப்ப பார்த்தாலும் வெஜிடேரியனே இல்ல. சாப்பிட்டு வயிறுலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கொலாப்ஸ் ஆகி போச்சு. ஆமாடி பொண்ணுங்க அம்மா வீட்டுக்கு போனா ஒரே கறியும் புளியுமா தான் ஆக்கி போடுவாங்க. அதுக்காகத்தான் வர சொல்றாங்க. அதே மாதிரி அம்மா நம்ம வீட்டுக்கு வந்தாலும் நீங்களும் கறியும் புளியும் ஆக்கி போட்டு நல்லா கவனிக்கணும் முடி புரியுதா? ஆமா அடுத்த ஜால்ரா வந்துட்டா. ஏற்கனவே எங்க ஜால்ரா வத்தல இந்த அம்மா வேற சிங் சிங் சிங்கின்னு ஓட வந்துருச்சு. ஆமா அதென்ன கையில பை வச்சிருக்க? பையில என்னடி? பலகாரம் கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. வீட்டுல பலகாரம் அனுப்பிச்சுட்டாங்க அம்மா. அதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. எல்லாத்தையும் கொடுக்க சொல்லி இதுலதான் இருக்கு வச்சுட்டாரேன் இருங்க. ஐ பலகாரமா? சூப்பர் சூப்பர். என்ன நடி செஞ்சிருக்காங்க? சீடை தட்டை முறுக்கு அதிரசம் மிக்சரு எல்லாமே போட்டிருக்காங்க பாட்டி. என்னம்மா தீபாவளி தானே பலகாரமா செய்வாங்க? அம்மா பொங்கலுக்கு பலகாரம் செஞ்சாங்க? இல்லத்த தீபாவளி தான் செய்வாங்க. நாங்க போயிருக்கோம் சொல்லி சும்மா செஞ்சாங்க. சரி வீட்டுக்கு போயில சும்மா அனுப்பக்கூடாதுல அதனால இதை பலகாரம் கொடுத்துடலான்னு சொல்லி செஞ்சாங்க. என்னக்கம்மா வருங்கை அனுப்புறாங்க? அவங்க தான் கொடுக்க வேண்டிய சீரப்புறம் கொடுத்துட்டாங்களா வந்து? அப்புறம் என்ன பொழுது நீ கொடுத்து விட்டுக்கே வரப்பாங்க என்ன பார்த்தாலும். ஏன்டா ராசவேண்டி நீ நான் சொல்ல வேணாம்மா. பாவத்தை கஷ்டத்தை கொடுக்கூடாதுடா அவங்களுக்கு வயசானவங்கள. ஏம்மா நான் எவ்வளவோ சொன்னேம்மா குடும்பம் மட்டும் எங்கம்மா அத்தை கேட்குறாங்க. எனக்கு நாளும் ஆகி போட்டுக்கிட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. ரெஸ்ட் எடுக்க மாட்டேன்றாங்கம்மா. பார்த்தா அதுக்கு மச்சான் வேற அவர்தான் எங்களுக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறுறது எல்லாமே ஒரு குழம்பு எல்லாம் அவர்தேம்மா. சாப்பிட விட்டு அநியாயம் பண்றாருமா. வயிறு நிறைய சாப்பிடணும்னு சொல்லி முடியலன்னு கூட விட மாட்டேன்றாருமா.
அப்பனா மாமியார் வீட்டுல நல்ல விருந்து தான் மருமகனுக்கு. ஆமா வாட்டி, அதெல்லாம் பயங்கரமான விருந்து. நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே ஒரு மாதிரி சோம்பேறி ஆகி போயிட்டேன். எப்படி தெரிஞ்ச தோட்டத்துல வேலை செய்ய போறேன்னா தெரியல. அத்தே, இந்த கன்றாவியெல்லாம் பார்க்கத்தேன் எனக்கு கண்ணை கொடுத்தியா கடவுளே, தாங்க முடியல. இப்படியா ஓவர வலியுறாங்கடி அம்மா. ஐ அண்ணனு மதனி வந்துட்டாங்களா? ஜாலி ஜாலி. இந்த வந்துட்டு அவள் நட்டச்சி பத்தாவதுக்கு வர வந்துட்டா. நீ இந்த அடிக்கிற கூத்த தாங்க முடியாது, கண் கொண்டு பார்க்க முடியாது. என்ன மதனி எப்படி இருக்கீங்க? என்ன மதனி சூப்பரா வந்திருக்கீங்க, அப்படியே அழகா வந்திருக்கீங்க மதனி, செம்மையா இருக்கீங்க. என்ன பரமே எப்படி இருக்க? நான் எல்லாமே ஜாலியா இருந்துட்டு போகல 2-3 நாளே. ஐயா நீங்க வேற மதனி, நீங்க எல்லாமே எரிச்சலா இருந்துச்சு, எனக்கு போர் அடிச்சு கிடந்துச்சு. எப்படா நீங்க வருவீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஃபோன் போடலான்னு பார்த்தேன், இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு ஆசையா போயிருக்கீங்க, ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா ஃபோன் பண்ணல. எனக்கு அப்படியே வெறுப்பா இருந்துச்சு நீங்க இல்லாம தெரியுமா. அப்படியா? எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. உங்களோட பேசிக்கிட்டே இருந்தா வம்பழுத்துக்கு இருப்பேனா, அங்க ஒத்தையில நானா இருந்தேனா எரிச்சலா இருந்துச்சு. இருந்தாலும் அம்மா அவங்க அண்ணன் எல்லாம் பேசிட்டு தான் இருந்தாங்க. இருந்தாலும் உன் ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சு பரமே. மதனி உங்க நகை செம்மையா இருக்கு மதனி, சூப்பர் மாடலா இருக்கு. யார் செலக்ஷன் பண்ணது இது? வேற யாரு? எங்க அண்ணன் தான் செலக்ட் பண்ணாரா? ஓ அப்படியா, நல்லா இருக்கு மதனி, செம்மையா இருக்கு உங்களுக்கு. ஆமா ஆமா, அவங்க அண்ணன் செலக்ட் பண்ணிருக்கேன். அவங்க அண்ணனை நீ செலக்ட் பண்ண, உனக்கு செலக்ட் பண்ணி போடுவியா அந்த மாதிரி நகையாகும். சரி சரி போங்க, போய் ட்ரெஸ் மாத்திட்டு கையால் முடிச்சு கழிட்டு வாங்க. டீ எடுத்து வர அத்தை, நீங்களே அவனு வந்து கேட்கீங்க. ஏ பாருமே போடி, போய் டீயை போடு. மதனிக்கு அண்ணனுக்கும் குடிக்கிட்டேன் பாவம், அங்கிருந்து வந்திருக்குங்க, அலுப்பா இருக்கும். போ. சரிங்கம்மா. ஆமா ஆமா, வெட்டி முடிச்சுட்டு வந்திருக்காங்க, அதனால அலுப்பா வந்திருப்பாங்க. அவங்களுக்கு டீ வரதுனால வந்தோடனே இவன் நடிக்கிற நடிப்பு இந்த குந்தாணி சீமையை கெடுத்து போடுவா. போமா, போய் துணிமணியை மாத்திக்கிட்டு வந்து டீயை குடிங்க போங்க. போடா ராச வண்டியை நீயும் போ. இப்போ இந்தாங்க இந்த பலகாரம் இருக்குது, இந்த பையில எடுத்து உள்ள வச்சுருங்க. எல்லாத்துக்கும் வச்சு கொடுங்க, சாப்பிடட்டும். சரிம்மா. இந்த அடிப்பாட்டி பலகாரம் இருக்கு, சாப்பிட எடுத்து வச்சு. ஆமா, அதுக்கு தான் நின்றுக்கிருக்கேன். பலகாரம் சாப்பிட்டு நின்றுக்கிருக்கேன். தட்டை எடுத்து வச்சு கொண்டு போ, சாப்பிட்றேன். இந்த கிழவியை மட்டும் சாப்பிட சொல்றாளே, நம்ம சொல்றாளான்னு பாரு. ஏண்டி உன் மாமியாளுக்கு வேணுமான்னு கேட்கலையா? தட்டை முட்டை நல்லா சாப்பிடுமே, பேசாம இருக்க. அது ஒழுக்கமா வாயை வச்சுட்டு பேசாம இருந்தா கேட்டிருப்பேன். அது சின்ன பேச்சா பேசிச்சு வந்தனி அந்த பிள்ளைய புஷ்பாவை. அதுதான் பேசாம இருக்கேன். அதான் வாய் விட்டு கேட்கட்டும், அப்புறம் கொடுப்போம். இந்த தட்டை முறுக்கு அதிரசம்லாம் இருக்குண்டாளுங்க, அதை 2 எடுத்து வச்சு தராளாண்டுவாரு. இந்த குந்தாணி லேத்துக்கிட்ட குந்தாணி இல்ல, கொண்டே பிடிச்ச அறுக்குன்னு பாத்துக்க. சரி சரி, நீ உட்கார, தட்டில் வச்சு எடுத்துக்கு வரேன். என்ன சமந்தி, நீங்க பலகாரம் சாப்பிடலையா? ஆமா ஆமா, நான் விட்டு போன பலகாரத்துக்கு இந்த 4 தொண்ணாந்து கிடக்குறேனாக்கு, எனக்கு அதான் தேவையில்லை. கிளவி எப்படா பலகாரம் தருவாங்கன்னு நாங்க தொங்க போட்டுருக்கீங்க. ஆனா வெளியில பாரு எம்புடு கெத்தா பேசுதுன்னு. நல்ல வேலை யாரும் இல்லை. யாரும் இல்லாத நேரமே இந்த முடியை எல்லாம் காய வச்சு உள்ள ஓட்டுக்கிறணும். என்ன செய்யறா இவ? முடிய பூரா பிரிச்சு போட்டுக்கிட்டு பேய் எனக்கு. யாரும் வரங்குள்ளையும் சீக்கிரமா முடிய சிக்க எடுத்து மாட்டிக்கிறணும். எல்லாரும் நம்ம உண்மையான முடிதான் வச்சுருக்கோம் நினைச்சுருக்காங்க. என் மச்ச அவரு வச்சிருக்க முடியும் யாருக்கும் தெரியாது. இந்த ரகசியத்தை நம்ம கவனமா பாதுகாக்க முடியாணி. அடிப்பாடி, அப்ப இத்தனை நாள் சவரி முடிக்க வச்சுக்கிறியா? அதை மார்க்கிட்டே முக்காடு ஓடிக்கே திருறியா எந்நேரமோ? நான் கூட எனத்துக்கடா இப்ப முக்காடு ஓடி திருறான்னு பாத்துக்கிருந்தா, கடைசியில இந்த முடிய மார்க்கிட்டே முக்காடு ஓட்டு நடிச்சு திருறியா? நான் என்னமா மேக்கப் கலைஞ்சு போயிரும் சொல்லி இதை போட்டு திருறாவோல அப்படின்னு நினைச்சா கதை இப்படி போகுதா? அடி பாதகத்தி. குந்தல் கருப்பு, ஆஹா குங்குமம் சிவப்பு, ஓஹோ கொண்டவன் முகமோ கத்திரிக்காய் போலே. அடி பீத்தச்சிருக்கி, நீ சவரி முடிய வச்சுக்கிட்டு ஏமானா பார்த்து கத்திரிக்காய் முடிஞ்சு நான் சொல்றேன் இருடி வேறேன். ஏய் என்னடி நடக்குதுங்க? வந்தீங்க நானா? நீ எப்ப சவரி முடிய கையில எடுத்து வச்சு நல்ல சிக்க எடுத்துக்கிறியா அப்பயே வந்துட்டீங்க. அத்தை அப்பயே வந்துட்டீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, சும்மா சவரி முடி கொஞ்சம் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்ல, அதனால வாங்கிட்டு வந்தீங்க. வேற ஒன்றும் இல்லத்த, எனக்கு முடி நிறையா பேர் இருக்கு. ஏண்டி உனக்கு எனக்கு தேவையில்லாத வேலை இருக்கிற முடி இருக்க இருந்துட்டு போயிடு. நாளை வந்து மொத்தத்துக்கு முடியல மொட்டையா தெரியுறேன், நாளை அப்படியே வக்கப்பட்டு தர்றேன். இது எனக்கு தேவையில்லாம ஒரு சவரி முடிய வச்சுக்கிட்டு தேவையில்லாம முக்காடை போட்டு தர்றேன். நேரமா அசிங்கமா பாக்குற எனக்கு இந்த பொம்பளை எப்போதான் முக்காடு ஒட்டியே தெரியுது. இந்த பொம்பளைக்கு எதுவும் குறைவா இருக்குன்னு நினைக்க போறாங்க. இந்த சவரியை வச்சுக்கிட்டு அப்படி எனக்கு மறைச்சு தர்ற எதுக்கு வைக்கணும்? இருக்கிற முடி இருந்துட்டு போகுது, யார் என்ன சொல்ல போறவனியா? ஏத்த அது ஒண்ணும் இல்லத்த, என் கூட்டாளிகளுக்கே தெரியாதுத்த நான் ஜவுளி முடிதான் வச்சுக்கிட்டு தெரியுறேன்னு. நீங்க வாட்டு சொல்லி விட்டுறாதீங்கத்த, எல்லாம் கிண்டல் பண்ணுவாளுங்க. நீங்க என் முடி சொந்த முடி நினைச்சிரு எல்லாரும் பெருமையா பேசியிருக்காங்கத்த. ப்ளீஸ் த உங்க கெஞ்சி கெஞ்சி கேட்கறேன். தயவு செஞ்சு வெளியில யார்ட்டையும் சொல்லாதீங்கத்த, உங்க மகனுக்கே தெரியாதுத்த. ஏண்டி இதெல்லாம் ஒரு பொழப்பாடி? இந்த மாதிரி பெருமையெல்லாம் உனக்கு தேவையா? பிள்ளை வயசுக்கு வர போறா, இதுக்கப்புறம் என்ன உனக்கு பெருமை தேவைப்படுது? சரி விடுங்கத்த, இம்பிட்டு நாளா போட்டு பழகிட்டேன், இதுக்கப்புறம் போல நல்லா இருக்காது. உங்க மனசுலயே வச்சுக்கோங்கத்த ப்ளீஸ் த. நீங்க சொல்றதை நான் கேட்கறேன், யார்ட்டையும் சொல்லி விட்டுறாதீங்கத்த. சரி சரி, நீ சொல்ற மாதிரி கேட்குறேன். எனக்கு டீ போட்டு எடுத்துக்கோ போ. சரிங்க, தலையை காய வச்சுட்டு மாட்டிக்கிட்டு போறீங்க. அது சரிடி, என்ன கை உறந்துச்சு, இன்னும் கடை உறக்காம இருக்க? எப்போ கடை உறக்க போற? அந்த வார ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் பார்த்து வச்சுருக்கேன்ல, அதனால தான் பேசாம இருக்கேன். எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சாச்சுக்க. ஞாயிற்றுக்கிழமை கடை திறக்க வேண்டியது, அம்மா வியாபாரத்தை பண்ண வேண்டியதுன்ட்ட. சரி சரி, உன் பிடிச்சி எங்க போனியா? அவர் என்ன வழக்கம் போல வேலை தேடி போறேன்ட்டு சுத்த போயிருப்பாரு, வேற எங்க போறாரு. ஏமா ஏமா என்னம்மா பண்றீங்க?
ஐயோ பொம்மி வராளே, ஐயோ போச்சு போச்சு. ஐயோ எனக்கு ஒன்றும் புரியலையே, ஒரு நிமிஷம் இருங்கத்த. என்னடியே என்ன செஞ்சுட்டு இருக்க, ஏன் தள்ள மாட்டிட்டு இருக்க? எதை கொஞ்சம் பொறுமையா இருங்கத்த. பொம்மி வந்துருக்காத்த, என்ன செய்யறதுன்னு தெரியல, சமாளிக்க முடியல. ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம், பேசாம இருங்கத்த. நான் ஒட்டுமுடி வச்சுக்க நினைச்சேன், எனக்கு கேவலமா நான் பார்த்தா ப்ளீஸ்ங்க. ஏமா என்னம்மா இது அப்பத்தா தலையில விக்கு? அது ஒண்ணும் இல்லடி, அப்பத்தாவுக்கு சும்மா மொட்டை மண்டையாவே இருக்குல்ல, அதை ஒரு வெளியே தெருவுக்கு போனா ஒரு மாதிரியா இருக்கும்ல, அதை விக்க வச்சு ஒரு கொண்டை மாதிரி போட்டு விடலாம்னு ட்ரை பண்ணிக்கிருக்கேன்டி, வேற ஒண்ணும் இல்லடி. ஆமா ஆமா, எனக்கு மொட்டை மண்டையா இருக்கு, இவளுக்கு நட்ட மண்டையா இருக்கு. ஆளை பாரு ஆளு, இவளுக்கே முடி இல்ல, மொட்டை சிரிக்கி கிப்பி எனக்கு 3-5 முடிய வச்சுட்டு இந்த கிப்பி வச்சுக்க இது பண்ணி தர்றா. இவ என்ன அசிங்கப்படுத்திருக்கா அவர் என் பேத்தி முன்னாடி. எப்பத்தா செம காமெடியா இருக்கீங்க எப்பத்தா. உங்களுக்கு எதுக்கு அப்பத்த இந்த வயசுல இந்த விபரீத ஆசையெல்லாம்? உங்களுக்குலாம் வித்து தேவையா? பேசாம இருக்க வேண்டியதானே, இருக்கிற மண்டை இருந்துட்டு போகுது, எதுக்கு தேவையில்லாத வேலை? இந்த மாதிரிலாம் பேராசை படக்கூடாது அப்பத்தா. எதுக்கு அம்மா மாதிரி நிறைய முடி வேணும்னா நீங்க என்ன பண்ணணும், ஏதாவது தலைக்கு தேய்ச்சி வளர்க்க வச்சிருக்கணும். இப்ப போயிட்டு தேவை விக்கு வச்சு அசிங்கமா செம காமெடியா இருக்கீங்க நீங்க. என்னது நொம்மா மாதிரி நிறைய முடி இருக்கணுமா? நொம்மா முடி தாண்டி இது. வீடு பொம்மி பாவம், அவங்க ஒன்றும் ஆசைப்படல, நான் தான் வச்சு நல்லா இருக்குமான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேம்மா, வேற ஒன்றும் இல்லை. ஏமா உங்க முடி நீங்க ஒரு நாள் கூட காட்டவே மாட்டேன்றீங்கம்மா, எப்ப பார்த்தாலும் முக்காடு போட்டு மறைச்சிக்கிறீங்க. உங்களுக்கு நிறைய முடி தொங்குது இல்லம்மா, அதை கொஞ்சம் கழட்டி ஒரு நாள் காமிச்சேன்மா. எனக்கு கழட்டி தான் தொங்குது, ஏன் மட்டும் எங்க இருக்கு ஒரு கிணச்சிருக்கி. சின்ன பிள்ளையோட சொன்னா அசிங்கப்பட்டு போவான்னு பேசாம இருக்கேன் நானு. சரி பொம்மி நீ போமா, நீ போய் விளையாண்டுக்கிறே, நாங்க பாத்துக்கிறோம், இது பெரிய ஆளுக வேலை, நீ போ. எப்பத்தா இதெல்லாம் ஒரு பொழப்பா? இந்த மாதிரிலாம் முடி வச்சுட்டு தெரியும்னு யாரு சொன்னது? எதுக்கு தேவையில்லாத இருந்ததெல்லாம்? ரொம்ப கன்றாவியா பண்றீங்க எல்லா வேலையுமே. ஸோ இவ வேற நம்ம மானதை வாங்குறாளே, இந்த கிளையை மனசுல சந்தோஷப்பட்டுக்கே இருப்பான். அவ வயது ஊர நம்மள தானே. பாக்கியம் பாக்கியம், இங்க வாமா. என்னங்க எது கூப்பிடுறீங்க? என்ன செஞ்சுட்டு இருக்க? அடுப்புல வேலையா இருக்கியா? ஆமா அடுப்புல வேலையா இருக்கேன், என்னன்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்ல, சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு படாருன்னு கிளம்பு, எல்லாரும் வெளில போயிட்டு வருவோம். வெளியிலயா? எங்க வரோம்? எங்கேயும் இல்ல, அங்கம்மா வீட்டு வரைக்கும் போயிட்டு வருவோம், படாருன்னு கிளம்பிட்டு வா போ. இம்மா இம்மா, என்னம்மா செய்றீங்க? இங்க வாங்கம்மா. என்னது அங்கம்மா வீட்டுக்கா? அங்கம்மா வீட்டுக்கு எதுக்கு பொண்ணுறா இருந்தாலும் இப்ப தேவையில்லாம எதுவும் காரணம் இல்லாம சொல்ல மாட்டாப்லையே. என்ன வாக்கியம், என்ன போய் கிளம்ப சொன்னா மண்டே கவுந்துக்கு என்ன யோசிச்சுட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, இப்ப எனக்கு அங்கம்மா வீட்டுக்கு போறோம் தேவையில்லாம நம்ம. என்னடா முத்துப்பாண்டி கூப்பிட்டியாக்கும்? ஆமாம்மா வாமா, அங்கம்மா வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துருவோம் கையோட. அப்படியா? சரி சரி போயிட்டு வந்துருவோம், நான் ரெடியாத்தே இருக்கேன், வாங்க. நீங்க ரெடியா அதெல்லாம் இருக்கட்டும். என்ன எங்கேயே கூப்பிடுறாருன்னா என்ன ஏதுன்னு கேட்காம ஒரு பெரிய மனுஷி வண்டி ஆட்டிக்கிட்டு வாங்கன்றீங்களே, என்ன காரணத்துக்காக எதுக்காக இப்ப அங்கம்மா வீட்டுக்கு போறோம் நம்ம தேவையில்லாம? இப்ப அவன் எங்கடி கூப்பிடுறியா? ஏன் மக வீட்டுக்கு தான் கூப்பிடுறியா? அதுக்கு நான் கேள்வி கேட்கணும்? மக வீட்டுக்கு கூப்பிட்டு நான் பாட்டுக்கு போக வேண்டியது, அதுல கேள்வி கேட்கறதுக்கு என்ன இருக்கு? உனக்கு இஷ்டம்டா வா, எல்லாரும் நீ இங்கே இரு. என்னங்க இதுங்க ஓரம் என்னன்னு தெரியாம கிளம்பு என்னங்க அர்த்தம்? வீட்டுல வேலையெல்லாம் போட்டுக்கிட்டு ஏமா தாயே, அங்கால பரமேஸ்வரி ஒண்ணும் இல்ல, பரமா நாங்களே கட்டிக்கிறோம்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லிட்டு வர போறோம். நம்மகிட்ட வந்து கேட்டு வந்தாங்கல்ல, என்ன செய்யறது ஏது செய்யறது, பொண்ணை கொடுக்கலாமா வேணாமாண்டு, பொண்ணை யாருக்கும் கொடுக்க வேணாம் நிறுத்தி வைங்கன்னு சொல்லி வைக்க போறோம். ஒரு நல்ல நாளா பார்த்து பொண்ணு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் போதுமா? என்னது பொண்ணை கொடுக்க வேணா நிறுத்தி வைங்கன்னு சொல்ல போறீங்களா? யாரை கட்டி நிறுத்தி வைக்க சொல்ல போறீங்க? அவள் நிறுத்தி வச்சு இங்க யார் கட்டி வர போறீங்க? உங்க மகன் ஒருத்தனை இருக்கேன், 2 பேரா இருக்கேன். ஒருத்தனுக்கு எங்க அண்ணன் மகன் கட்டணும்னு சொல்லி பேசியாச்சுல, அப்ப நீங்க ஏட்டி வர போறீங்களா? என்னாடி சொன்ன? நான் கட்டிக்கு வர போறேன்? என்ன பேசி பேசி பழகுற நீங்க? என்னாடியே இருக்க ரொம்ப ஓவரா பேசி பழகுற? அந்த பிள்ளை என் பிள்ளை மாதிரி, அந்த பிள்ளை எப்படி பேசி தர்ற நீ? ஓஹோ அடிக்கிற அளவுக்கு ஆயிப்போச்சா? இருக்கட்டும் போடுறா, இன்னும் 2 ஓடு சேர்த்து போடுறா. அவளை எம்பிட்டு பின்னா நம்ம பேசி தர்றா, வாய் கொழுப்பு அதிகமாகி போச்சுடா அவளுக்கு. கிளடி ஒன்னானதும் கிளடி எல்லா பிரச்சனையும் வந்து சேருது எனக்கு. என்னைக்கு உன் மக வீட்டு கூட போய் சவாசை வச்சியா அன்னைக்கு இருந்து பிடிச்சிச்சு எனக்கு அனத்தம். ஒன்னாலே உன் மகனாலே உன் பேத்தினாலே எனக்கு தேவையில்லாத பிரச்சனை, என் குடும்பத்தை உருப்பிட மாட்டேங்கிறீங்க. ஏய் என்னடியே, ஏன் முன்னாடி எங்க அம்மாவா கை நீட்டியே கல்லடி கிளடின்னு பேசி தர்ற? என்ன வச்சு பேசி தர்ற நீ? ஆமா அப்புறம் உங்க ஆத்தா கிளவி இல்லாம கொமரியா? அவளை போய் சொல்லிட்டாங்களாக்கும், கொமரியை கிளவிட்டாங்களாக்கும். என்னடி நானும் பாத்துக்கிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே இருக்க. அவன் பேசி பழகுற, ஏன் முன்னாடி எங்க அம்மாவை கல்லடின்ற அவ பண்ற, என்ன வாய் ஓவரா பேசுற நீ? மரியாதை பொட்டி தூக்கி ஓடி போயிருவாங்க அண்ணன் வீட்டுக்கு. ஓஹோ நீ இப்படிலாம் பேசுனா நான் கோச்சிட்டு போயிருவேன், பொட்டி தூக்கிட்டு போயிருவேன். அந்த கேப்ல நீ உன் தங்கச்சி மேல கட்டிட்டு வந்து இங்க வச்சு வாழலாம் பாக்குறீங்களா? ஏய் உனக்கு என்னடி பையன், நீ இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி, நான் இந்த கல்யாணத்தை பண்ணத்தையும் போறேன். உன்னால என்ன செய்ய முடியுமோ செய்டி போடி. பாக்குறேன் பெத்ததா இல்லாம நீ கல்யாணத்தை எப்படி முடிக்கிறேன்னு பாக்குறேன், அது என் மகன் எப்படி சம்மதிக்கிறான்னு பாக்குறேன். ஆமா அவன் உனக்கும் காணாமக்கிறியான். அவன் தானால உனைய கண்டாலே ஓடுறியான், 8 தசிக்கு தள்ளி உனையத்தான் அம்மா நம்மான்றான். ஆமா அப்படியே ஓடிங்க, அதுக்கு காரணம் நீதானே அவங்க இல்லாதவள அதெல்லாம் வசத்தப்புறம் சொல்லி வச்சு மனசுக்கு எடுத்து வச்சிருக்க. உங்க ஆத்தா அப்படிடா இப்படிடா பொலாவிடான்னு சொல்லி. இந்த வாய் தாண்டி, இந்த வாய்க்காண்டி தான் என் தங்கச்சி மேல கட்டிக்கு வரேன். நாளைக்கு வயசான காலத்துல நீ என்னைய கூட பார்க்க மாட்டேன். இப்பயே மட்டும் வாய் பேசுற, என் முன்னாடி எங்க அம்மா அப்படி பேசுறியே, நாளைக்கு நான் வயசாகி தாழ்ந்து விட்டேன் நீ பாப்பியாடியே. என் தங்கச்சி மகன் அந்த வீட்டுல இருந்தா என்னைய பார்க்க முடியும் வயசான காலத்துல நம்ம மாமின்னு சொல்லி. உனையால நம்ப முடியுமாடி? ஆமா என்னை நம்பாத, உன் தொங்கச்சி மகளவே நம்பு. உன் தொங்கச்சி மகனை பாப்பா நல்லா பாப்பா போ.
ஆமாடி, சொன்னாலும் என் பேத்தி தான் பார்க்க போறான் என் மகனை நாளைக்கு. நான் இல்லாத காலத்துல என் பேத்தி தாண்டி பாப்பா என் மகனை நல்லபடியா. அவங்க தாய் மாமிண்டியாவே அவனை அவங்க ஆத்தால பார்த்த மாதிரி பாப்பா. பாப்பா பாப்பா, நீங்க உன் மகனு கனவு வந்துக்கிறீங்க. எல்லா வீட்டுக்கு வர வரைக்கும் தான், வந்ததுக்கு அப்புறம் தெரியும் நீங்கன்றது நான்ன்றதும். ஏய், நீ இப்ப தேவையில்லாம பேசி தெரியாதுடி. இப்ப நீ வரியா இல்லையா? வந்தேன்னா உனக்கு மரியாதை, உன் மரியாதை நீ காப்பாத்திக்கிடுவ. வரலாம் உன்னை மதிக்கல, நாங்களா போயிருக்கோம்னு நினைப்பாங்க. என்ன சொல்ற? என்ன செய்யறது, இந்த ஆள் இப்படி பேசுறியா? ரொம்ப நீ கோவமா பேசிக்கிறீங்க. இப்போதைக்கு எதுவும் பேச முடியாது இந்த ஆள்கிட்ட. இப்போதைக்கு சமாளிச்சு கூட போற மாதிரி போவோம். இந்த கல்யாணத்தை நடக்கூடாம பண்றதுக்கு என்ன ஐடியாண்டு அப்புறமேல யோசிப்போம். என்ன செய்யறது, என் தலையெழுத்து, வேற என்ன பண்ண முடியும்? நீ சொல்றது கேட்டுத்தானே ஆகணும். வேறேன் போவோம். என்னன்னு செய்யுங்க, எல்லாம் உங்க இஷ்டப்படி தான் நடந்துருக்கு. ஏன் இஷ்டப்படி நடந்துருக்கு? ஏம்மா, இந்த தேங்காவெல்லாம் தட்டு பூவெல்லாம் எடுத்து வைங்கம்மா. ஒரு பேச்சுக்கு பேச போனா கூட ஒரு பார்மாலிட்டி இதெல்லாம் நம்ம தங்கச்சி வீட்டுக்கு வாங்கிட்டு தானே போகணும். அதெல்லாம் எடுத்து வைங்கம்மா. ஆட்டு முடா அதை எடுத்து ரெடியாத்தே வச்சிருக்கேன். அதானே கரெக்ட் சிரிக்கி எல்லா திட்டத்தையும் போட்டு கொடுத்து தானே உடனடியாமா இங்கே நடிச்சுட்டுறா. என்னடி உங்க அண்ணன் வீட்டுல சொல்லி அனுப்பிச்சாங்களா இல்லையா? இன்னும் ஒரு சங்கதியும் தெரியாம இருக்கு. தெரியல பாட்டி, அம்மா போன் பண்ணுச்சு, எல்லாரும் வர்றாங்களா. ஆனா என்ன விஷயம் பேச வராங்கன்னு தெரியல, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கல்யாணத்தை வைக்க சொல்றாங்களா இல்ல அவங்க கடிக்கிறேன்னு சொல்ல வராங்களா என்னன்னு தெரியல. அதை சொல்லல அம்மா. நாங்க எல்லாரும் கிளம்பி வர அப்படின்னு மட்டும் சொல்லுச்சு. பரம கொஞ்சம் ட்ரெஸ் மாற்றி இருக்க சொல்றேன்னு மட்டும் சொல்லியிருக்கு. ஆனா என்ன பேச வராங்கன்னு தெரியல ஒன்றும். என்னடி சொல்றேன், எனக்கு வேற ஒரே ஆர்வமா இருக்கு. என்ன பேச வராங்களோ? நம்ம பரம எங்க கொடுத்து வச்சிருக்கோம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குதடி. ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்குடி. தெரியல பாட்டி, தெரிய மாட்டேங்குது ஒன்றும். நம்ம பரமக்கு எங்க எழுதி கொடுத்துருக்காரோ கடவுள் அங்கதான் நடக்கும். நம்ம கையிலயா இருக்கு. நடக்கிறது நடக்கிறப்ப பாத்துக்குருவோம். என்னங்க வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. என்னங்க வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே